வணக்கம் ஜோதிடம் டாக்ஸ் சேனல் நேயர்களே. நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோ அரஞ்சி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஆகஸ்ட் 2026 எத்தகைய ஒரு பலாபலன்கள் நிறைந்த ஒரு மாதமாக வருதுங்கிறது நம்ம பார்க்க போறோம். சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் எதையும் மிகைப்படுத்தாமல், பரிகாரங்கள் மூடநம்பிக்கைகளில் போகாமல், உள்ளது உள்ளவாறு ஒரு ராசிங்கிற சந்திரனை தவிர்த்து மீதி இருக்கக்கூடிய 8 கிரகங்கள் சஞ்சரிக்கும் பொழுது கோச்சாரத்தில் எதுமாற ஒரு தாக்கத்தை கொடுப்பார், எந்தெந்த இடத்துல எந்தெந்த டிகிரியில் எப்படி இருக்கும் பொழுது எதுமாற பலன்கள் நம்ம எதிர்பார்க்கலாம், நம்மளுடைய வாழ்க்கையை எதுமாற திசையில திரும்பக்கூடிய அமைப்பை நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறத சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் எதையும் மிகைப்படுத்தாமல், பரிகாரங்கள் அது மாதிரி விஷயத்துக்கு போகாமல் உள்ளது உள்ளவாறு நம்ம பார்க்க போறோம். ஸோ பாருங்க, விருச்சிக ராசிக்கு இருக்கக்கூடிய அமைப்பு சனி 5, குரு 9ஆம் இடத்திலிருந்து ராசியை பார்க்குறாரு. கடந்த 3 மாசமாக 2 மாசமாக அது ரொம்ப நல்லது. சில பிரச்சனைகளுக்கு சில சப்போர்ட்டும் தீர்வும் கொடுத்துட்ருக்கார். ராகு 4, 10ஆம் இடத்துல கேது. இந்த வேலை தொழிலில் வந்து அதிகமான மாற்றங்கள், முயற்சி, பிரச்சனைகள், அதுக்கப்புறம் தீர்வுகள் அப்படிங்கிற மாதிரி போராட்டங்களை கொடுக்கக்கூடியது ராகு கேது வந்து 4, 10ல் இருக்கு. ஸோ இது மாதிரி அமைப்பில் வந்து ராசி அதிபதியாகிய செவ்வாய் 8ஆம் இடத்துக்கு போறார் மாதம் முழுவதும். ஸோ அப்படிங்கிறப்போ ராசி அதிபதி 8ஆம் இடத்துல மாதம் முழுவதும் இருக்கும் பொழுது கண்டிப்பாக வந்து சில விஷயங்கள் வந்து நமக்கு நினச்ச மாதிரி வராமல் கொஞ்சம் எதிர்பார்க்கக்கூடிய அமைப்புகளாகவும் பொறுமையாக இருக்கக்கூடிய அமைப்புகளாகவும் வருதுங்க. இதில் நல்லது இருக்குது, கெட்டது இருக்குது. நல்லது என்னென்னா, நம்ம ஓனாக நீங்கள் போய் டெவலப் ஆகி பண்ணணும்னு நினச்சா சில பிரச்சனை வரும். ஆனால் வர வேண்டியது அப்படியே வரும். எதிர்பார்க்காத சில விஷயங்கள் நடக்கும். அதே சமயத்தில் நாம் செஞ்சு எதிர்பார்க்குற விஷயங்கள் நடக்காது. ஸோ அது மாதிரி அமைப்புகள் தான் அந்த 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய பகைப்பெற்ற ராசி அதிபதி செவ்வாய் மிதுனத்தில் இருக்கிறது. அதே மாதிரி 11ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறது தப்பு இல்லை, நல்லா இருக்கு. 9ஆம் இடத்துல குருவோட சேர்றது சூரியனும் புதனும் ரெண்டுமே சேர்வது நல்லது. நிபுணத்துவம் யோகமாகி இது மாதிரி டெக்னிக்கல் துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கு. வேலை, ஐடி, சாஃப்ட்வேர், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அக்கௌண்டிங், ஆடிட்டர், டாக்குமெண்டேஷன், மீடியா துறை இதுல எல்லாம் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல டெவலப்மெண்ட் வரக்கூடிய ஒரு மாதமாக இருக்கு. சூரியனும் பார்த்தீங்கன்னா 9ஆம் இடத்துலேருந்து குருவோட சேர்றதுனால அப்பா சார்ந்த விஷயங்கள், தகப்பனார் மூலமாக சில பெனிஃபிட்ஸ் வர்றது, இப்போ வர வேண்டியது இப்போ டக்குன்னு உங்களுக்கு சில இது சாதகமாக நடக்கிறது அப்படிங்கிற மாதிரி பல நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்புகளும் இருக்கு. ஸோ மாத கிரகங்களும் ஓரளவுக்கு பரவாயில்ல, ஆண்டு கிரகங்களும் ஓரளவுக்கு பரவாயில்லைங்கிறனால ஓரளவுக்கு சமாளித்து போன ஒரு வருடமாக அஷ்டமத்தில் குரு இருந்து பாதிப்பாகி எந்த ஒரு முயற்சியும் பலனளிக்க முடியாமல் இருந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதமாக இந்த ஆகஸ்ட் 2026 விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வருகிறது. இதனால பாருங்க, ஓரளவுக்கு விடை கிடைக்க முடியாத சில விஷயங்கள், சவாலாக இருந்த சில விஷயங்கள்லாம் கொஞ்சம் படிப்படியாக ஒன்னொன்னாக முடிந்து ஓரளவுக்கு வாழ்க்கையில வெற்றி பெறக்கூடிய அமைப்புகளை நோக்கி போகக்கூடிய ஒரு தருணமாக ஆகஸ்ட் 2026 வருகிறது. இதுல வந்து குரு உச்சமடைந்து ராசியையும் 3ஆம் இடத்தையும் 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பார்க்கறதுனால அந்த குழந்தைங்கனால இது வரைக்கும் கொஞ்சம் பட்ட கஷ்டங்கள், மெனக்கெடுதல்லாம் கொஞ்சம் நீங்கி கொஞ்சம் அவங்களால கொஞ்சம் பெனிஃபிட் வரக்கூடிய அமைப்புகளும் உண்டு. இதுதான் ஓவராலாக பார்க்கும் பொழுது ஓரளவுக்கு நல்ல மாற்றங்களை நிறைந்த ஒரு மாதமாக, நம்ம முயற்சிகள் எடுத்துமா கவுத்துமான்னு பண்ணாமல் கொஞ்சம் பொறுமையாக போகக்கூடிய அமைப்புகளாகவும், வண்டி வாகனத்தில் போகும்பொழுது கேர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய அமைப்பும் தேவைப்படக்கூடிய செவ்வாய் 8ஆம் இடத்தில் இருக்கிறனால எல்லாத்துலேயும் ஒரு நிதானம் தேவைப்படக்கூடிய ஒரு மாதமாக இருக்குங்கிறது மறந்துடக்கூடாது. இது பொதுவான பலனை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த உரை வைத்து போடும் பொழுது உங்கள் ஜாதகம் எப்படி வருது, உங்களோட லக்னம் என்ன, லக்னாதிபதி எப்படி இருக்கிறார், ஸ்தானபலம், திக்பலம், திருக்பலம் இருக்கா, அடுத்து வரக்கூடிய தசா புக்திகள் எப்படி இருக்கு, ஷார்ட் டேர்ம் எப்படி, லாங் டேர்ம் எப்படி, உங்களுடைய தசா புக்தி அந்தர சூக்ஷமம், தசையை டிவைட் பண்ணால் புக்தி, புக்தியை டிவைட் பண்ணால் அந்தரம், அந்தரத்தை டிவைட் பண்ணால் சூக்ஷமம், அந்தரம்லாம் பார்த்தீங்கன்னா மாத கணக்கு, சூக்ஷம்னா வார கணக்கில் வந்து இங்கே கேட்கக்கூடிய விடைகள், கேள்விக்கு என்ன மாதிரி விடைகள் இருக்கு, இது மாதிரி விஷயங்கள் நடக்கும், இது மாதிரி டைமில் எது நடக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு, கல்யாணம் எப்போ, குழந்தை பேர் எப்போ, நமக்கு வெளிநாடு வாய்ப்புகள் எப்போ, வேலை மாற்றங்கள் எப்போ, உத்தியோக உயர்வு எப்போ, பிஸ்னஸில் டெவலப்மெண்ட் எப்போ, எப்போ பிஸ்னஸ் ஆரம்பிப்போம், எப்போ இடம் வாங்குவோம், எப்போ வீடு வாங்குவோம், இது மாதிரி பல கேள்விகள் நம்மளுடைய ஜாதகத்து அடிப்படையில் நமக்கு எண்ணங்கள் இருக்கும் பொழுது அது எந்த மாதிரி தருணத்தில் கோச்சார அடிப்படையிலையும் ஒன்றா வருது,
அதே சமயத்தில் துல்லியமாக உங்கள் தசாபுக்தி இடத்தையும் ஒன்று சேர்ந்து எப்போ நமக்கு கனெக்ட் ஆகுதுங்கிறத பார்க்கும் பொழுது அந்த மாதிரி தருணத்தில் அது மாதிரி பிளான் பண்ணி பண்ணும் பொழுது எளிதில் நாம் வாழ்க்கையில் எந்த ஒரு தவறான ஒரு டெசிஷன் இல்லாமல் எதிர்நீச்சல் போடாமல் வாழ்க்கையில் எளிதில் வெற்றி பெற முடியும் என்பதை சொல்ல விரும்புகிறேன். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பெஸ்ட்டான பிளானட் என்ன, ஃபார்ச்சுனேட்டான பிளானட் என்ன, அதே சமயத்தில் உங்களுக்கு வந்து கர்மா என்ன சொல்லுது, வேலையில் ஜெயிப்பீங்களா, தொழிலில் ஜெயிப்பீங்களா, அல்லது கல்யாணம் மூலமாக நல்ல பலன்கள் வருதா, அல்லது கல்யாணம் லேட்டாக பண்ணிக்கிறது நல்லதா, அப்புறம் உங்களுடைய துறை என்ன, அரசியல் சார்ந்த துறையா, மீடியா துறையா, அல்லது எழுத்து வடிவத்தில் வரக்கூடியதா, கம்ப்யூட்டர் பேஸ்டா, சாஃப்ட்வேரா, அல்லது அதில் ஹார்ட்வேர் பேஸ் பண்ணி போக அமைப்பா, அல்லது மெடிக்கல் ரிலேட்டட் ரியல் எஸ்டேட் சிவில் கன்ஸ்ட்ரக்ஷன் அது மாதிரி போகுதா, எது மாதிரி அமைப்புகள் வந்து நமக்கு ஓரளவுக்கு நன்றாக இருக்கிறதுங்கிறது நம்மளுடைய ஜாதகத்தில் நடக்கக்கூடிய அமைப்பு. அந்த 9 கிரகம் 12 கட்டத்தில் 27 நட்சத்திரத்தில் எப்படி படர்ந்துருக்கு டிகிரி அடிப்படையில் துல்லியமாக பார்த்து நம்ம சொன்ன இப்போ கோச்சார அடிப்படையில் சொன்ன பலன்களும் இப்போ உங்களோட துல்லியமான பலன்களும் சேர்த்து வைத்து பார்க்கும் பொழுது இன்னுமே வந்து நம்மளோட கிளாரிட்டி அடுத்து வரக்கூடிய ஷார்ட் டேர்ம் லாங் டேர்ம் அதெல்லாம் வந்து ஒரு கிளாரிட்டியோட சொல்லக்கூடிய அமைப்புகளும், அதே மாதிரி எது மாதிரி விஷயங்கள் வந்து நமக்கு தகுந்ததாக இருக்குது, நம்ம எதை தவிர்க்க வேணும், குறிப்பாக நம்ம எதை தவிர்க்கணும், எது நம்ம கரெக்டாக வராது, எது மாதிரி சிக்கல்கள் வந்து நம்ம மைண்டில் நம்ம வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறதை வந்து நம்ம தெரிந்து கொண்டேயானால் அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கையை அமைத்து கொண்டு நமக்கு வராத விஷயத்தை செய்து எதிர்நீச்சல் போடாமல் ஓரளவுக்கு சாதகமான அமைப்புகளாக செய்து வாழ்க்கையில் ஓரளவுக்கு நல்ல வெற்றி பெற்று நம்மளுடைய சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் நம்மளுடைய ஓன் கர்மாவை நாமளே புரிந்து கொண்டு எந்தெந்த நேரத்தில் எது செய்யணுமோ எந்தெந்த விஷயங்கள் நமக்கு சாதகமாக இருக்கோ அப்படிங்கிறதெல்லாம் தெரிந்து கொண்டு அதுவரைக்கும் பொறுமையாக காத்திருந்து அவதிப்படாமல் ஃப்ரஸ்ட்ரேட் ஆகாமல் அவசரப்பட்டு சில விஷயங்கள் செய்து அதை வந்து தவறாக பண்ணாமல் வீரத்தை காட்டிலும் வேகத்தை காட்டிலும் விவேகமாக செயல்பட்டு நம்ம வந்து வாழ்க்கையில் ஒரு விஷயமும் அது படிப்பாக இருந்தாலும் சரி, வியாபாரம், வேலை, இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், பர்சனலாக சொல்லும் பொழுது கல்யாண விஷயங்கள், இது எல்லாமே வந்து நம்ம ஒன்றுக்கு நம்ம செக் பண்ணி பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி பலன்களை நம்ம வந்து எதிர்கொண்டு அதிகம் எதிர்பார்ப்புகள் வைக்காமல் நம்மளுடைய கர்மா என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கையை அமைச்சு கொள்வேனால் சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறை மூலமாக நமக்கு வரக்கூடிய அந்த கிளாரிட்டி பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு கூகுள் மேப் போல் எப்படி ஒருத்தர் ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடம் போகும்பொழுது ஒரு கூகுள் மேப் எப்படி வந்து செயல்பட்டு ஒரு வந்து கைட் பண்ணுதோ அதே மாதிரி நம்மளோட விஷயமும் நம்மளோட கர்மா என்ன, நமக்கு எது சாதகமாக இருக்குது, நம்ம வீக் பாயிண்ட் என்ன, நம்ம ஸ்ட்ரென்த் என்ன, எந்த துறை நமக்கு லக்கியாக இருக்குது, இப்போ நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கோம், இப்போ நமக்கு போயிட்டுருக்கிற தசை எதை குறிக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்மளுடைய 18 வருஷம் சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி அனுபவத்து மூலமாக பலாயிரக்கணக்கான ஜாதகத்தை பார்த்து அனுபவப்பட்டனால அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு கிளாரிட்டி நம்ம கன்சல்டேஷனில் நீங்கள் வாங்கும் பொழுது அதுக்கு தகுந்த மாதிரி முடிவுகள் எடுத்து வாழ்க்கையில் எளிதில் நீங்கள் வெற்றி பெற முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய பதிவு பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் மாத பலன்கள். ஆகஸ்ட் மாதத்துல இருக்கக்கூடிய கிரகங்களின் கோச்சார நிலவரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது ரிஷப ராசியில மாதத்தின் தொடக்கத்துல செவ்வாய் பகவான் இருக்கிறார். அடுத்து மிதுன ராசியில புதன் பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறார். கடக ராசியில குரு உச்சமாகவும் அதனோடு சேர்ந்து சூரியனும் சேர்க்கை பெற்று இருக்கிறார். அடுத்து சிம்ம ராசியில கேது பகவான் வக்ர கிரகம். அடுத்து கன்னி ராசியில சுக்கிரன் நீச்சம் பெற்று இருக்கிறார். கும்ப ராசியில ராகு பகவான் வக்ர கிரகம். அடுத்து சனி பகவான் மீன ராசியில வக்ர நிலையில இருக்கிறார். இதுதான் இந்த மாதம் தொடங்கும் போது இருக்கக்கூடிய கோச்சார கிரகங்களின் நிலவரங்கள். இந்த மாதத்துல இருக்கக்கூடிய கிரகங்களின் பெயர்ச்சிகள் அப்படின்னு பார்க்கும்போது மாதத்தின் தொடக்கத்திலேயே 3ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் செவ்வாயாகப்பட்டவர் அந்த ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பெயர்ச்சியாகி வருகிறார். அடுத்து 6ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் புதனாகப்பட்டவர் அந்த மிதுன ராசி
ராசியிலிருந்து ஆட்சி பெற்ற புதன் பகவான் அந்த கடக ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். இந்த புதன் பகவானே பாத்தீங்கன்னா இந்த மாதத்துல 2 தடவை பெயர்ச்சி ஆகிறார். மறுபடியும் 23ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் அந்த கடக ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். அடுத்து 17ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் அந்த சூரியனாகப்பட்டவர் தன்னுடைய சொந்த ஆட்சி வீடான அந்த சிம்ம ராசிக்கு பெயர்ச்சியாகி வருகிறார். இதுதான் இந்த மாதத்துல இருக்கக்கூடிய கோச்சார கிரகங்களின் நிலவரங்கள். இந்த மாதம் முழுமையாக சுக்கிரன் நீச்சமாக இருக்கிறார் சனியினுடைய பார்வையில, அதாவது சமசப்தம ஸ்தானத்துல வக்ர சனியினுடைய பார்வையில இந்த சுக்கிரன் நீச்சமாக இருக்கிறார். இந்த மாதிரியாக அந்த கிரகங்கள் ஒரு மாதிரியான ஒரு தோற்றமளித்து இந்த மாதத்துல இருக்கு. இந்த மாதத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு ராசி என்பர்களினுடைய பலன்களையும் ஒவ்வொரு மாற்றத்தையும் நம்ம இந்த பதிவுல தெளிவா பார்க்கலாம். இந்த சேனலை முதன்முறையா பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. விருச்சிக ராசி என்பர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்க போகுது? இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு 5ஆம் இடத்துல, அதாவது பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல புத்திரஸ்தானத்துல சனி வக்ரமாக இருக்கிறார். இந்த இடத்துல இருக்கக்கூடிய சில விஷயங்கள் அப்படின்றது பார்க்கும்போது உங்களுடைய 11ஆம் இடத்துல சுக்கிரன் நீச்சமாக இருக்கிறார். கலத்திராதிபதி உங்களுடைய 11ஆம் இடத்துல நீச்சமாக இருக்கிறார். இந்த மாதிரியான சில அமைப்புகள் இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்க போகுது. ஏன்னா விருச்சிக ராசி என்பர்களினுடைய ராசியில சந்திரன் நீச்சமாக இருக்கிறதுனால என்னதான் இவர்களுக்கு சில விஷயங்கள் நன்மைகளை நோக்கி பயணித்தாலும் ஏதோ ஒரு இடத்துல தடைகள் அப்படின்றது வந்துகிட்டே இருக்கும். லைஃப்ல நல்லா உயர்ந்துகிட்டே போவாங்க. ஆனா அதே அந்த உயரத்துல இருக்கும் போது அந்த உயரமே இவர்களுக்கு ஒரு பிரச்சனையாக இருக்கும். ஏண்டா நம்மளுக்கு உயர் பதவிகள் வந்தது, ஏண்டா நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு வீடு கட்டணும், ஏண்டா நம்ம ஒரு வண்டி வாகனம் வாங்கணும், இப்படின்ற மாதிரியாக அந்த உயர்ந்த இடம் இவர்களுக்கு எப்போதுமே சில பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு இருக்கும். அதுலயும் கடந்த ஒரு ஜூன் ஜூலை மாதத்துலதான் பாத்தீங்கன்னா நிறைய விருச்சிக ராசி என்பர்கள் தேவையில்லாத பிரச்சனைகளை அனுபவிச்சிருப்பாங்க. திடீர் விபத்துகள், பணம் காணாம போறது, அடுத்து பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல இவர்களுக்கு ஒரு ஏமாற்றங்கள், காதல் சம்பந்தப்பட்ட விஷயத்துல சில பிரேக்கப்ஸ், இது எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் கடந்த ஒரு 3 மாதமாக இருந்திருக்கும். இந்த ஆகஸ்ட் மாதத்துல உங்களுடைய 5ஆம் இடத்துல வக்ர சனி உங்களுடைய 11ஆம் இடத்தை சுக்கிரன் நீச்சமாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்தானத்தை பார்க்கிறார். இதனால சில விஷயங்கள், இழந்த வருமானங்கள் எல்லாமே மீண்டு வரக்கூடிய ஒரு நேரம், தடைப்பட்ட சில தொழில்கள் மீண்டும் ஒரு புத்துணர்ச்சி அடையக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த ஆகஸ்ட் மாதம் இருக்க போகுது. நிறைய பேருக்கு வேலை இழப்புகள் கடந்த மாதத்துல எல்லாம் இருந்திருக்கும். அது எல்லாமே இந்த மாதத்துல உங்களுக்கு கொஞ்சம் சீராகக்கூடிய ஒரு நேரம். வேலை இழப்புகள் இருந்தாலும் ஒரு வேலை வாய்ப்பு அப்படின்னு தேடும் போது ரொம்ப விக்ரஸா பாத்தீங்கன்னா நீங்க அந்த உயர் பதவிகளை நோக்கிதான் நீங்க தேடுவீங்க. அதனால பிரச்சனைகள் அப்படின்றது அந்த உயர் பதவிகளுக்கு உண்டான ஒரு குவாலிபிகேஷன் உங்ககிட்ட இல்ல அப்படின்னு நிராகரிச்சுட்டே இருந்திருப்பாங்க. ஏன்னா நீங்க அதே டிபார்ட்மெண்ட்ல தான் அதே இடத்துல நல்லாதான் வேலை செஞ்சிருப்பீங்க, உங்களுக்கு அதுக்குண்டான தகுதி எல்லாமே இருந்தும் ஆனா இன்டர்வியூக்கு போகும்போது உங்களுக்கு அதுக்குண்டான தகுதி இல்ல அப்படின்னு உங்களுக்கு தேவையில்லாம ஒரு ரிஜெக்ட் பண்றதுக்கு உண்டான ஒரு அமைப்பு எல்லாம் இருந்திருக்கு. இந்த மாதிரியாக அந்த உயர் பதவிகள் அப்படின்றது கடந்த ஒரு 2 மாதமாக உங்களுக்கு தேவையில்லாத சிக்கல்களை கொடுத்துட்டு இருக்கும். இப்போ அதுல இருந்து விடுபடக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது. உங்களுடைய 10ஆம் இடத்துல சூரியன் ஆட்சி பெற்று வர்றதுனால இந்த மாதத்துல இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு ஒரு சின்ன சேஞ்சஸ் அப்படின்றது பாத்தீங்கன்னா 10ஆம் இடத்துல சூரியன் ஆட்சி பெறாரு, 11ஆம் இடத்துல சுக்கிரன் நீச்சம் அடைகிறாரு. இந்த மாதிரியான சில விஷயங்கள் இருக்கு. அதனால கொஞ்சம் உங்களுக்கு அந்த உயர் பதவிகள்னால நல்ல ஒரு வாய்ப்புகள் இருக்கும். அதே மாதிரி விருச்சிக ராசி என்பர்களுக்கு நான் ஜோதிட ரீதியாக கொடுக்கக்கூடிய ஒரு சில அட்வைஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க எப்போதுமே டவுன் டு எர்த்தா வேலை செய்யக்கூடாது. ஏன்னா உங்களுக்கு ஒரு ஆளுமை திறன் அப்படின்றது அதிகப்படியாக இருக்கு. அதை நீங்க பயன்படுத்தாம நீங்க போய் வேலை செய்யும் போது அதனால பெரிய பெரிய ஒரு பிரதிபலிப்பு அப்படின்றது கண்டிப்பாக இருக்காது. நீங்க 4 பேரை வேலை ஏவும் போது, அதாவது ஒரு மேனேஜ்மெண்ட் லெவல்ல இருக்கும் போது நீங்க உங்களுக்கு கீழே ஒரு 4 பேர் வேலை செய்யும் போது கண்டிப்பாக அந்த அலுவலகத்தினுடைய உயர்வு அப்படின்றது நீங்க பிரதிபலிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். உங்களால இவ்வளவு ஒரு பிரச்சனை சால்வ் ஆயிருக்கு, உங்களால நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு அப்படின்ற ஒரு டைரக்ட்
கரெக்டா அந்த விஷயங்கள் எல்லாருக்கும் போய் சேருவதற்குண்டான ஒரு நேரம். அதனால ஒருத்தர் வேலை கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த வேலையை நம்ம இடைவிடாம செய்யணும், ஓய்வெடுக்காம செய்யணும், ஒரு டவுன் டு எர்த்தா வேலை செய்யணும். அதே சமயத்துல மற்றவர்களினுடைய வேலை செஞ்சு நம்ம அவர்களை வசீகரிக்கணும் அப்படின்னு அவசியமே இல்லை. நீங்க உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ கரெக்டான டயத்துக்கு செய்து முடிங்க. 9 to 5னா 9 to 5, அதுக்கு மேல ஒரு நிமிடம் கூட நீங்க இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை. அதே மாதிரி 4 பேரை வேலை செஞ்சு பழகுங்க. அதாவது 4 பேருக்கு வேலை கொடுத்து பழகுங்க. நீங்களே எல்லா லோடும் எடுத்துக்கும் போது அதுல பெரிய ஒரு அங்கீகாரம் அப்படின்றது கண்டிப்பாக இருக்காது. இதையெல்லாம் மாத்திக்கிட்டீங்க அப்படின்னா விருச்சிக ராசி என்பவர்களுக்கு நிறைய ஒரு மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்க போது. இந்த ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திர நண்பர்கள் விசாகம் நட்சத்திர நண்பர்கள், இவர்களுக்கு மிகவும் ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை துணை அமையறதுக்குண்டான ஒரு நேரம். அதுவும் 2வது திருமணம். முதல் திருமணத்துல நிறைய பிரச்சனைகள், தேவையில்லாத பாதிப்புகள், அடுத்து குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அதிகப்படியாக பிரிவினைகள், இது எல்லாத்தையும் அனுபவித்து வந்த இந்த விசாக நட்சத்திர நண்பர்களுக்கு 2வது திருமணம், முதல் திருமணம், காதல் திருமணம் இதெல்லாமே நடக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இந்த ஆகஸ்ட் மாதம் இருக்க போது. அடுத்த அனுஷம் நட்சத்திர நண்பர்களுக்கு இவர்களினுடைய வேலை பாதிப்புகள்ல இருந்து வெளிவரக்கூடிய ஒரு நேரம். ஆனால் எதிர்பார்த்த வருமானம் அப்படின்றது அந்த இடத்துல ஒரு மாதத்திற்கு இருக்காது. நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ற சேலரிக்கும் அவங்க கொடுக்கக்கூடிய சேலரிக்கும் டிஃபரன்ஸ் நிறைய இருக்கும். என்னடா இது, நம்ம நல்ல வேலை கிடைக்கும், நல்ல ஒரு வருமானம் கிடைக்கும் அப்படின்னு நினைச்சு வெளியில வந்தோம். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா டோட்டல் சிச்சுவேஷனே வேற மாதிரி இருக்கு. நம்ம ஏதோ ஒரு தவறான ஒரு முடிவை எடுத்துட்டோமா அப்படின்ற ஒரு பயம் இந்த அனுஷம் நட்சத்திர நண்பர்களுக்கு இருக்கும். ஒன்னும் பயப்பட வேண்டாம், இந்த ஒரு மாத காலத்திற்கு தான் அப்படி இருக்கும். அதுக்கப்புறம் எல்லாமே ரெக்கவர் ஆகிறதுக்கு உண்டான ஒரு நேரமாகவும் தான் இந்த அனுஷம் நட்சத்திர நண்பர்களுக்கு இருக்க போது. கேட்டை நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு வெளியூர் வெளிநாடு பாக்கியங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நேரம். வெளிநாட்டுல தொழில் செய்வதற்குண்டான ஒரு அமைப்பும் கூடி வரக்கூடிய ஒரு நேரம். இது நாள் வரைக்கும் ஒரு HR கன்சல்டண்டா இருக்கிறீங்க, ஏதோ ஒரு சர்வீஸ் பண்றீங்க, கன்சல்டன்சி சர்வீஸ் பண்றீங்க, இல்ல ஹோம் கேர் வச்சு நடத்திட்டு இருக்கிறீங்க அப்படின்றவங்களுக்கு எல்லாம் இந்த காலகட்டம் நல்ல ஒரு சேஞ்சஸை கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். ப்ரொஃபஷனல் ஜாப்ல இருக்கக்கூடிய ஒரு ஆடிட்டர், பேங்கிங்ல இருக்கக்கூடியவர்கள், உயரதிகாரிகளா இருக்கக்கூடியவர்களுக்கு எல்லாம் இந்த காலகட்டம் நிறைய ஒரு மாற்றங்களை கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு நேரமாகும் தான் இந்த ஆகஸ்ட் மாதம் இருக்க போது. இதெல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதக தசாபுத்தி பலன்கள் சில பேருக்கு பாத்தீங்கன்னா வரனே அமையாது. நான் முதல்ல விசாக நட்சத்திர நண்பர்களுக்கு சொன்ன விஷயமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல குடும்ப வாழ்க்கை அமைய போகுதுன்னு. அதே விசாக நட்சத்திர நண்பர்கள் இருப்பாங்க, 30 வயசு கடந்தாச்சு, 35 வயசு கடந்தாச்சு, எனக்கு இன்னும் வரனே அமையல அப்படின்ற மாதிரியான சில விஷயங்கள் இருக்கும். அது எல்லாத்தையும் நீங்க உங்களுடைய சுய ஜாதகத்துல பாத்துக்கிறது நல்லது. அப்படி பார்க்கும்போது அதற்குண்டான சொல்யூஷன் அப்படின்றது கண்டிப்பாக ஜோதிட ரீதியாக இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு சொல்ல முடியும். அப்படி பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களை ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.